ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துக்கள். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவி பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆமென். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ரோமர் 8:37. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்து கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கொலோசியர் 2:14-15. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14. நாம் வாசித்த இந்த தேவ வார்த்தைகளும் வேதாகமத்தில் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள அற்புதமான வாக்கியங்கள். இந்த வாக்கியங்களின் பொருள் என்னவென்றோ, கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை அழைத்திருப்பது தோல்வியோடு வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல, அனுதினமும் வெற்றியோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே. தோல்வி என்பது தேவ பிள்ளைகளுக்கு சொந்தமானது அல்ல, அது சாத்தானுக்கு சொந்தமானது. வெற்றி மட்டுமே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு சொந்தமானது. இதுவரைக்கும் உங்களை தோல்வியின் எண்ணத்தில் வைத்திருப்பது தாழ்வு மனப்பான்மையோடும் பயத்தோடும் உங்களை மட்டுப்படுத்தி வைத்திருந்து இருக்கலாம். நீங்கள் வாழ பிறந்தவர்கள், உலகை ஆள பிறந்தவர்கள் என்று நான் அல்ல, நம்மை படைத்த தேவன் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து எப்போது சிலுவையில் வெற்றி பெற்றாரோ அப்பொழுதே அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் வெற்றி உறுதியானது. எப்போது நாம் தோல்வியை ஒப்புக்கொண்டு பாவத்தை அறிக்கை செய்தோமோ அப்பொழுதே நம்மை அடிமைப்படுத்தி இருந்த சாத்தானின் எல்லா அடிமைத்தன நுகமும் உடைக்கப்பட்டு விட்டது. சில ஆண்டுகளுக்கு முன் அதிகமாக மாட்டு வண்டிகள் தான் பெரும்பாலும் கிராமப்புறங்களில் இருக்கும். அதில் தான் பொருள்களை ஏற்றிக்கொண்டு வருவது வழக்கம். சில நேரங்களில் வெகு தொலைவில் இருந்து பொருள்கள் ஏற்றிக்கொண்டு வரும் பொழுது இரவு நேரமாகிவிடும். இரவெல்லாம் வண்டியை ஓட்டிக்கொண்டே வருவார்கள். அப்படி வரும் பொழுது வண்டியை ஓட்டிக்கொண்டு வருபவர் தூங்கி விடுவார். அது வழக்கமாக வரும் வழி என்பதால் மாடுகளும் சரியாக வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அப்படி பழக்குவிக்கப்பட்டிருக்கும். ஒரு முறை ஒருவர் வெளியூருக்கு செல்லும்படியாக குடும்பமாக மாட்டு வண்டியில் புறப்பட்டார்கள். இரவு வந்து அசதியில் வண்டியை ஓட்டி சென்றவர் எப்போதும் போல் தூங்கிவிட்டார். வண்டியில் இருப்பவர்களும் தூங்கிவிட்டனர். வண்டியும் சென்று கொண்டிருந்தது. திடீரென்று வண்டியை ஓட்டி வந்தவர் தூக்கத்திலிருந்து விழித்து பார்த்தார். அப்பொழுது அவர் போக வேண்டிய ஊருக்கு நேராக மாடுகள் வண்டியை இழுத்து செல்லாமல் வழக்கமாக பொருட்களை ஏற்றி வரும் ஊருக்கு செல்லும் வழியில் வெகு தூரம் சென்று விட்டது. அப்பொழுதுதான் வண்டியை ஓட்டி கொண்டு வந்தவர் தனது தவறை உணர்ந்து மறுபடியும் திருப்பி மாடுகளை ஓட்டி வந்தார். ஒரு நண்பர் ஒரு பாஸ்டர் சொல்லும்போது சொல்றார், கடந்த வருடத்தில் கூட அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு
சம்பவம். கடந்த சில வருடங்களாக அவர் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தார். அப்புறம் அந்த வீட்டில் வாடகை காலி செய்துவிட்டு வேறு வீட்டுக்கு வந்து விட்டார். அதன் பின்பு ஒரு நாள் வழக்கம் போல அவருடைய மகனை பள்ளியில் விட்டுவிட்டு வீட்டை நோக்கி வரும்போது எப்போதும் போல் அறியாமல் பழைய வீட்டின் முன் போய் நின்று விட்டார். அதுவரை அவருக்கு தெரியவில்லை. அங்கு போன பிறகுதான் ஐயோ இது நம்ம பழைய வீடு என்று ஞாபகம் வந்தது. இது போல வீட்டுக்கு வந்துவிட்டு மாறி போறதுக்கு மனது வந்து விட்டது. சும்மாதான் அப்படி சொல்லி அங்க போயிட்டு அப்படியே சமாளிச்சு அங்கிருந்து வந்துட்டாரு. இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், நாமும் அப்படிதான் உலக வழக்கத்திலும் அடிமைத்தனத்திலும் பாவத்திலும் இருந்த நாம், இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்தும் உலக வழக்கத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவித்து பரிசுத்த பாதையில் நடத்தினாலும் சில நேரங்களில் அறியாமலும் பிசாசின் வஞ்சகத்திலும் மாட்டிக்கொண்டு பழைய பழக்க வழக்கங்களுக்கு நேராக சென்று விடுவது உண்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் உடனே விழித்து கொண்டு மறுபடியும் பழைய வழிகளை விட்டு உடனடியாக திரும்பி இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கும் பரிசுத்த வழியில், வெற்றியின் வழியில் நடக்க வேண்டும். பிறகு அதுவே நம்முடைய பழக்க வழக்கமாக இருக்க வேண்டும். சிலர் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வந்த பின்னும் வேதாகமத்தின் சத்தியங்களை சரியாக அறிந்து கொள்ளாமல் இருக்கிறபடினால் பிசாசானவன் அப்படிப்பட்டவர்களை பாவ வாழ்க்கை வாழும்படியாக செய்து, உன்னால் எல்லாம் பரிசுத்தமாக வாழ முடியாது, நீ எல்லாம் அப்படி இருக்க முடியாது என்று சொல்லி ஏமாற்றி வைத்திருக்கிறான். அன்பான தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து நம்மை பரிபூர்ணமாக எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து விட்டார். ஆகவே இனி நாம் அடிமையானவர்கள் அல்ல. தோல்வி நமக்கு இல்லை. இயேசு கிறிஸ்துவினால் வெற்றி வாழ்க்கை நமக்கு சாத்தியமே. அதை குறித்து நாம் தியானித்து பலன் அடைந்து வெற்றி வாழ்க்கை வாழ்வோம். யோசேப்பின் மீது பொறாமை, தம்பி யோசேப்பின் மீது பொறாமை கொண்ட சகோதரர்கள் அவனை கொல்ல மனமின்றி எகிப்துக்கு சென்று கொண்டிருந்த வணிகர்களிடம் விட்டுவிட்டார்கள். எகிப்தை அடைந்த வணிகர்கள் அந்நாட்டின் அரசனாகிய பார்வோனின் தலைமை அமைச்சரும் படைத்தளபதியுமாகிய போத்திபார் என்பவருக்கு யோசேப்பை விட்டுவிட்டார்கள். அடிமைகள் தங்களை விலை கொடுத்து வாங்கிய எஜமானனுக்கு நன்றியுள்ள நாயை போல வேலை செய்து வர வேண்டும் என்பது அந்நாட்களின் சட்டமாக இருந்தது. 20 வயது கூட நிறைவடையாத இளைஞன் யோசேப்பு தந்தையை பிரிந்த துயரமும் சகோதரர்கள் தன்னை விற்றுவிட்ட வேதனையும் வாட்டின. இருப்பினும் மெல்ல மெல்ல தனது வாழ்க்கை சூழ்நிலையை யோசேப்பு ஏற்றுக்கொண்டார். தன்னை வழிநடத்தி செல்லும் கடவுளை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி பிரார்த்தனை செய்து வந்தார். எனவே கடவுள் அவரை தன் உள்ளங்கையில் வைத்து காத்து வந்தார். யோசேப்பு செய்கிற எல்லா செயல்களும் கடவுளின் உதவியால் வெற்றி பெறுவதைக் கண்டு எஜமானனாகிய போத்திபார் மகிழ்ச்சி அடைந்தார். யோசேப்பின் நன்னடத்தை, உழைப்பு ஆகியவற்றை வைத்து அவரை அதிகாரியாக ஆக்கினார். இவ்வாறு யோசேப்பு எஜமானின் நம்பிக்கையை பெற்று பலரது நன்மதிப்பை பெற்றார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் நல்ல காரியங்களை செய்யும் போது தேவன் நம்மளை வெற்றி அடைய செய்வார். ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார் நிச்சயமாக. ஆமேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா.